வணக்கம். நீங்க தியான பாதையில போயிட்டு இருக்கும்போது சில சமயம் குழப்பங்கள் வரலாம் இல்லையா? ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படலாம். அப்படிப்பட்ட நேரங்கள்ல ஒரு தெளிவு வேணும்னு நினைக்கிற உங்களுக்காக, இன்னைக்கு நாம வணக்கத்துக்குரிய அஜான் ஆனான் அகிஞ்சானோவோட வெறுமையிலிருந்து பிரதிபலிப்புகள், அதாவது ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஃப்ரம் எம்ப்டினஸ், அந்த நூல்ல இருக்கிற சில ஆழமான கருத்துக்களை பார்க்க போறோம். இது ஏதோ தத்துவ பேச்சு நினைக்க வேண்டாம். அவரோட அனுபவத்திலிருந்து வந்த ஞானம். ஆமா, அதுதான் முக்கியம். இதோட சிறப்பு என்னன்னா, ரொம்ப ஆழமான தம்ம உண்மைகளை கூட அவர் ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கார். மொழிபெயர்ப்பாளர் கூட முன்னுரையில சொல்றாரு பாருங்க. சில விஷயங்கள் ஆரம்பத்துல ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா நீங்க தொடர்ந்து பயிற்சி செஞ்சு யோசிச்சு பார்க்கும்போது தான் அதோட உண்மையான ஆழம் புரியும். அந்த முன்னுரையில ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கூட இருக்கு. தாய்லாந்துல ஒரு பௌர்ணமி ராத்திரி சில மேற்கத்திய துறவிகள் கேக்குறாங்க, மனசோட உண்மையான இயல்பு என்னன்னு. அஜானானானுக்கிட்ட அவர் ரொம்ப அமைதியா இருந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், வாங்கு. வாங்கு. ஆமா, தாய்மொழியில இதுக்கு அர்த்தம் வெறுமை, சுதந்திரம். எவ்வளவு ஆழம் பாருங்க அந்த ஒரு வார்த்தையில. ஆமா ஆமா. அந்த மாதிரி இந்த நூல்ல இருக்கிற ஒவ்வொரு சிந்தனையுமே ஒரு ஞான வைரம் மாதிரி. வாங்க சில முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல தியானத்தை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போமா? சொல்லுங்க. பயிற்சியோட முதல் நோக்கம், முக்கிய நோக்கமே மனச அமைதிப்படுத்துறது தான். அதுதான் அடிப்படை. ஆனா அது மட்டுமே போதாது. ஓ, அப்ப அமைதி கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? நல்ல கேள்வி. அமைதி கிடைச்ச பிறகு எல்லா விஷயங்களோட, அதாவது நிகழ்வுகளோட இயல்பான தன்மையா அறியணும். நம்ம உடம்பு, நம்ம மனசு, இது ரெண்டுமே நிறையற்றது, அனிச்சை. அனிச்சை. ஆமா. அதுல ஒரு திருப்தியின்மை, ஒரு துன்பம் இருக்கு, துக்கம். துக்கம். அப்புறம் அதுல ஒரு நிரந்தரமான நான், ஒரு ஆன்மா கிடையாது, அனத்தா. இந்த உண்மைய நேரடியா உணரணும். நாம பிறந்ததிலிருந்து எவ்ளோ கஷ்டம், நோய், பிரிவு, ஏமாற்றம், இதெல்லாம் வாழ்க்கையோட ஒரு அங்கம். இந்த துக்கத்தோட உண்மைய அப்படியே ஊடுருவி பார்க்கணும். அப்பதான் அதுல இருந்து வெளியே வர முடியும். ஆமா. அதை ஏத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த வழிய கண்டுபிடிக்க முடியும். சரி, அப்போ அந்த பாதை எப்படி ஆரம்பிக்குது? அஜானானான்னு சொல்ற மாதிரி தானம் செய்யறது இல்லையா? ஆமா, அது ஒரு நல்ல தொடக்கம். நம்மளோட அந்த எனக்கு எனக்குங்கிற எண்ணம் இருக்கே, அந்த சுயநலம், அத குறைக்க தானம் உதவுது. சரி. அடுத்த ஸ்டெப் ஒழுக்கம், ஷீலம்னு சொல்லுவோம். இது மன அமைதிக்கு ரொம்ப அடிப்படை. இது ரெண்டும் தியானத்துக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் மாதிரி. கரெக்ட், ரொம்ப சரி. அப்புறம் தியானத்துல ஆழமாக போக போக ஒரு விதமான அமைதி வரும். ரொம்ப ஆழமான அமைதி. அந்த அமைதியில இருந்து தான் எதையும் பற்றிக்காம எல்லாத்தையும் விட்டு விடுற திறமை வளரும். லெட்டிங் கோ. இதுதான் உண்மையை நேரா பார்க்கறதுக்கு வழிவகுக்கும். அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாறிக்கிட்டே இருக்கிற வெளிப்பொருள்கள் மேல உங்க இதயத்தை வைக்காதீங்க. வெச்சா துன்பம் தான் வரும். ஏன்னா அது மாறிடும். மாறாத, துன்பம் தராத தம்மத்துல உங்க மனசை நிறுத்துங்க அப்படிங்கிறாரு. பயிற்சியும் சும்மா அப்பப்போ செஞ்சா போதாது போல. இல்ல, தொடர்ந்து செய்யணும். அதுவும் சரியான அளவுல. ரொம்ப அதிகமாவும் செய்யக்கூடாது, ரொம்ப குறைவாவும் இருக்கக்கூடாது. ஒரு நடுநிலையான பாதை. அது எப்படி தெரியும் அந்த சரியான அளவு? அது அனுபவத்துல தான் வரும். தியானத்தோட உண்மையான நோக்கம் என்னன்னா, துக்கத்தை முழுசா அழிக்கிறது. அதுக்கு ஒரு சுழற்சி முறையும் சொல்றாரு பாருங்க. என்ன சுழற்சி அது? முதல்ல நம்பிக்கை வேணும். சத்தா, புத்தர், தம்மம், சங்கம் மேல நம்பிக்கை. சரி. அந்த நம்பிக்கை இருந்தா முயற்சி வரும், விரியா. முயற்சி செஞ்சா நினைவாற்றல், அதாவது சக்தி கூடும். சக்தி, மைண்ட்ஃபுல்னஸ். ஆமா, நினைவாற்றல் இருந்தா மனசு அமைதி அடையும். சமாதி. மனசு அமைதியா இருந்தா ஞானம் பிறக்கும். பஞ்ஞா, ஞானம், விஸ்டம். அந்த ஞானம் வந்தா மறுபடியும் நம்பிக்கை இன்னும் வலுப்படும். இது இப்படியே ஒன்ன வளர்த்துக்கிட்டே போகும், ஒரு சக்கர மாதிரி. ஓ, இது ஒரு நேர்கோட்டு பாதை இல்ல, ஒரு வளைய மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் அவர் சொல்றார், நிகழ்காலத்துல நினைவாற்றலோட இருக்கிறது மட்டும்தான் கத்துக்க தகுந்ததுன்னு. இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. நிச்சயமா, ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா மனசு சில சமயம் அமைதியா இருக்கும், சில சமயம் அலைப்பாயும். ஞானம் வரும் போகும், இதுதான் அதோட இயல்பு. அது அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அதுல ஒட்டாம இருக்கணும். அதோட ஒட்டாம இருக்கிறது. ஆமா, மனசு இப்படி இருக்கோ அதை அப்படியே அறிஞ்சுக்கோங்க. ஆனா அதோட ஐடென்டிஃபை பண்ணாதீங்க, ஒட்டிக்காதீங்கன்னு சொல்றார். திபெத்திய பிக்ஷுனி ஒருத்தருக்கு அவர் சொன்ன அறிவுரை கூட ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. ஆமா, என்ன சொன்னார்? நிறைய படிச்சு தகவல் சேகரிக்கிறது அவ்வளோ முக்கியம் இல்ல. உங்க தியான பொருள் எதுவோ அது மேல மனசை தொடர்ந்து வச்சிருந்தா அதுவே போதும். அதுவே ஞானத்தை கொடுக்கும். மனசுல நல்லது வரும், கெட்டது வரும், போகும். அதை சும்மா கவனிங்க.
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அறிபவரை மட்டும் கண்டுபிடிங்க. எவ்வளவு எளிமையான ஆழமா இருக்கு பாருங்க. ரொம்ப நேரடியான வழிகாட்டுதல். சரி. சரி, இப்ப தியானத்துல இருந்து அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு போவோம். துக்கம், துன்பம், இல்லனா அந்த பூரணமற்ற நிலை. ம் அஜானானான் இத தாங்க முடியாத நிலைன்னு சொல்றார். பாறை மலை மாதிரி உசுரில்லாத பொருள் கூட கொஞ்ச நாள்ல அழிஞ்சு போயிடுது. ஆமா. மேலோட்டமா பாக்கும்போது ஒரு விஷயம் நல்லா இருக்க மாதிரி தெரியலாம். ஆனா ஆழமா பார்த்தா அதுக்குள்ளேயும் ஒரு விதமான துன்பம், ஒரு திருப்தியின்மை மறைஞ்சிருக்கு. அவர் சொல்ற ஒரு கருத்து என் மனசுல நல்லா பதிஞ்சிடுச்சு. என்ன அது? நீங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நிச்சயமான விஷயம் எதுன்னா அது மாற்றம்தான். நிச்சயமின்மை தான் நிச்சயம். ஆஹா, மக்கள் எப்பவோ இளமையா அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அது நடக்குமா? நடக்காது. வயசாகிறதோ, நோய் வர்றதோ, கடைசில சாகிறதோ யாருக்கும் பிடிக்காது. ஆனா அதுதான் யதார்த்தம். நீங்க எது நிலையானதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்குள்ளேயே நிலையாமை ஒளிஞ்சிருக்கு. இப்படி நடக்காத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறது நம்மள நாமே சித்திரவதை செஞ்சுக்கிற மாதிரி தான். அப்போ அந்த 3 குணாதிசயங்கள் அனிச்சை, துக்கம், அனத்தா இதுதான் அடிப்படையா? ஆமா, அது ரொம்ப தெளிவா விளக்குகிறார். எல்லாமே நிலையற்றது, அனிச்சை. எல்லாமே ஒரு விதமான தாங்க முடியாத துன்ப நிலையில இருக்கு, துக்கம். எந்த ஒரு விஷயத்திலயும் நிலையான நான் அல்லது ஆன்மா கிடையாது, அனத்தா. இது 3 சேர்ந்தது தான் இந்த நிபந்தனைக்குட்பட்ட உலகத்தோட மாறாத உண்மை. எல்லாம் தோன்றுது, கொஞ்ச காலம் இருக்கு, அப்புறம் மறைஞ்சிடுது. இந்த அடிப்படை உண்மை புரியாததுதான் அறியாமை, அவிஜ்ஜா. இந்த அறியாமைனால தான் நாம எல்லாத்து மேலயும் பற்று வைக்கிறோம். இது என்னது, இது நான் அப்படின்னு. அந்த பற்று தான் அடுத்த பிறவிக்கு காரணமா? ஆமா, இந்த பற்றுதல் தான் மறுபடி பிறக்கிறதுக்கும் சாகிறதுக்குமான சுழற்சிக்கு, அதாவது சம்சாரத்துக்கு காரணம். பிறப்பு மேல பற்று வைக்கிறோம், ஆனா பிறந்தா கண்டிப்பா இறந்துதான் ஆகணுங்கிறத சௌகரியமா மறந்துடுறோம். அஜான்சா சொன்ன மாதிரி எல்லோரும் பொறக்க ஆசைப்படுறாங்க, ஆனா சாக யாருக்கும் இஷ்டமில்ல. இதுதான் முரண்பாடு. இந்த பிறப்பு, முதுமை, நோய், இறப்புங்கிற சம்சார சக்கரத்தோட ஆபத்தை உணர்ந்து அதிலிருந்து தப்பிக்க வழி தேடணும். சம்சாரத்தை பத்தி அவர் சொல்ற ஒரு உருவகம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒரு மனுஷன் இத்தனை பிறவிகள்ல செத்துப்போன எலும்பையெல்லாம் ஒன்னா சேர்த்தா தாய்லாந்து நாடு முழுசும் கூட அதுக்கு இடம் பத்தாதுன்னு சொல்றாரு. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா, எவ்வளவு காலம். அப்புறம் அவர் சொல்றார், கர்மா தான் நியாயம். கர்மா இஸ் ஃபேர்னஸ். அதுக்கு என்ன அர்த்தம்? கர்மா எப்படி நியாயமா இருக்கும்? கர்மா, அதாவது நம்ம செயல் வினைகள் தான் இந்த உலகத்துல இருக்கிற ஒரே உண்மையான நீதி, சமத்துவம்ங்கிறார். நாம செய்யற நல்லது கெட்டதுக்கு ஏத்த மாதிரி தான் பலன்கள் வருது. அதுல எந்த பாரபட்சமும் கிடையாது. அது ஒரு பிரபஞ்ச விதி. ஓஹோ. அடுத்ததா, நம்ம உடம்பு கூட நமக்கு சொந்தம் இல்ல, அது இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு சொந்தமானதுங்கிறார். உடம்பே நம்மளோடது இல்லையா? இல்ல, நோய் வந்தா சூழ்நிலைய குறை சொல்லி இல்ல டாக்டரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. உடம்போட இயல்பே நோய்வாய்ப்படுறது தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். தாய்லாந்துல இறுதிச் சடங்குல இறந்தவர் கையில தண்ணி ஊத்துற பழக்கம் பத்தி ஒரு மேற்கத்திய துறவி கேட்டாராம். ஆமாமா. அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் ரொம்ப பவர்ஃபுல். ஆமா, என்னன்னா சாகும்போது ஒரு சொட்டு தண்ணிய கூட நம்மால இறுக்கமா பிடிச்சு வச்சுக்க முடியாதுங்கிறத மக்கள் உணரணுமா. நம்ம கைகள் எதையும் இறுக்கமா பிடிக்க முடியாது. எதையும் நம்ம கூட எடுத்துட்டு போக முடியாது. முடியாது. இது ஒரு நேரடி பாடம். ரொம்ப சிம்பிள், ஆனா ஆழமான பாடம். அப்போ மரணத்தை பயந்து ஓடாம அதோட இணக்கமா இருக்கிறது நல்லதுன்னு சொல்றார். ஆமா, அது நம்மள உண்மையில இந்த நிகழ்காலத்துல இருக்க வைக்கும். தேவையில்லாத கற்பனைகள், கவலைகள் எல்லாம் குறையும். தினமும் சாவ நினைவுபடுத்திக்கணும். தினமுமா? ஆமா, இன்னைக்கு என்னோட கடைசி நாளா இருக்கலாம், இந்த மூச்சு என்னோட கடைசி மூச்சா இருக்கலாம் அப்படின்னு அப்பப்போ நினைச்சு பார்க்கணும்னு சொல்றாரு. இது பயமுறுத்துறதுக்கு இல்ல, நிகழ்கணத்துல வாழ்றதுக்கு. சரி, இப்போ இந்த போதனைகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க நினைக்கிறவங்களுக்கு என்ன வழிகாட்டுதல் இருக்கு? மன அமைதியோட மகிழ்ச்சி தான் மிகப்பெரிய மகிழ்ச்சிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் மாதிரி தெரியுது. கண்டிப்பா. உலகத்துல கிடைக்கிற இன்பம் எல்லாம் காணல் நீர் மாதிரி, இல்லனா ஒரு மேஜிக் ஷோ மாதிரிங்கிறாரு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், ஆனா அதுல உண்மை இல்ல. அது வெறும் மாயை. நாம தான் ஏமாந்துடுறோம். உண்மையான சந்தோஷம் வேணும்னா மிதமான வாழ்க்கை முறை, மாடரேஷன், அத கடைபிடிச்சு தம்மத்தை மனசுல நிறைச்சு வச்சிருக்கிறதுல தான் இருக்கு. புத்தர் சொன்ன மாதிரி நீங்களே உங்களுக்கு புகலிடமா இருங்க. அத்தாஹி அத்தனோ நாத்தோ. எதையாவது அடையணும்னா அதுக்கான காரணங்களை நீங்களே உருவாக்குங்க. வெளியில இருக்கிற எதையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க. ஒரு சாதாரண மனிதனா புத்த ஜனா இருந்து நல்ல மனிதனா கல்யாண ஜனா, அப்புறம்
ஞானம் அடைஞ்ச மனிதனா, அரிய ஜனா, இப்படி மனச படிப்படியா உயர்த்தணும்னு சொல்றாரு. ஆமா, அதுக்கு வழி என்னன்னா ஒழுக்கம், சீலம், மனதை ஒருமுகப்படுத்துதல், சமாதி, ஞானம், பஞ்சா, இது மூணும் தான் பாதை. தாராள குணம் பேராசைய போக்கும், ஒழுக்கம் வெறுப்ப குறைக்கும், தியானம் அறியாமையை நீக்கும். இது ஒரு முழுமையான பயிற்சி. நிகழ்காலத்துல நினைவாற்றலோடு இருந்தா துன்பம் வராதுன்னு சொல்றாரு. அது எப்படி? மனசு அலைய விடாம இப்ப என்ன நடக்குதோ அதை மட்டும் அறிஞ்சுக்கணும். நம்ம கவனம் சிதறாம அந்த கணத்துல முழுமையா இருந்தா மனசுக்கு அவ்வளவு சக்தி கிடைக்கும். அப்போ துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. கோபம் வந்தா என்ன பண்றது? கோபம் வந்தா அதை இன்னும் அதிக வெறுப்புனால எதிர்க்காம கருணை, மெத்தா, அது மூலமா அதை அணைக்க பழகணும். அதுதான் சரியான வழி. மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது கூட ஒரு எச்சரிக்கை சொல்றார் பாருங்க. உதவி செய்யறது நல்லதுதான், ஆனா அதனால நான் பெரியவன், நான் உதவி பண்றேங்கிற ஈகோ வந்துடக்கூடாது. அந்த எண்ணம் வந்துட்டா செஞ்ச உதவிக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். மனசையும் அப்பப்ப கவனிக்கணும். செயல் நல்லதா இருந்தாலும் மனசு தப்பா போயிடுது. ஆமா, செயல் சரி, ஆனா எண்ணம் தவறு. அது ரொம்ப முக்கியம். தாய்லாந்து திருமணத்துல மணமக்கள் தலையில இணைக்கப்பட்ட நூல் வளையம் கட்டுவாங்க இல்லையா? ஆமா. அது பத்தி அவர் சொல்ற விளக்கம் கூட சுவாரஸ்யமா இருக்கு. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து, ஒருத்தர் சொல்றத இன்னொருத்தர் கேட்டு நடக்கணுங்கிறத அது குறிக்குதான். ஒருத்தர் ஒரு பக்கம் இழுத்தா இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் இழுக்க முடியாது. ஒருத்தர் பலவீனமா இருந்தா இன்னொருத்தர் பலமா சப்போர்ட் பண்ணணும். ஒருத்தர் பேசினா இன்னொருத்தர் பொறுமையா கேட்கணும். சில சமயம் ஜெயிக்கணும்னா தோற்கவும் தயாரா இருக்கணும். ஆஹா. இப்படி நல்லொழுக்கத்தோட ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்தா எல்லா நாளுமே சுபமான நாள் தான். நல்ல நேரம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்றார். ஜோதிடத்தை பத்தி கூட ஒரு கருத்து சொல்றார். கிரகங்கள் நட்சத்திரங்களை நம்புறதை விட ஆமா, நினைவாற்றல்ங்கிற ஜோதிடத்தை பாருங்கங்கிறார். நினைவாற்றல் ஜோதிடமா? அதாவது நம்ம மனசுல தானம் இருக்கா, ஒழுக்கம் இருக்கா, தம்மம் இருக்கான்னு பாக்குறது தான் உண்மையான ஜோதிடம். நல்ல நேரம் பாக்குறது. நல்லா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் 3 விஷயம்தான்: பேராசை, வெறுப்பு, அறியாமை. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூலம். அஜான்சா சொன்ன ஒரு கதையை இதுக்கு உதாரணமா சொல்றார். 2 நண்பர்கள் ஒரு எலுமிச்சம்பழ விஷயத்துக்காக சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்களாம். அட கொடுமையே, எலுமிச்சம்பழத்துக்கா? ஆமா. ஒருத்தர் சாப்பாட்டுல எலுமிச்சைய பிழிஞ்சதும் இன்னொருத்தருக்கு பிடிக்காம கோவம் வந்து பேசாம போயிட்டாங்க. எவ்வளவு சின்ன விஷயம். ஆனா அந்த நான் எனக்குங்கிற அகங்காரம் எவ்வளோ பெரிய விரிசலை உண்டாக்குது பாருங்க. உண்மைதான். அதே மாதிரி தேவர்கள் எப்படி இருப்பாங்க, சொர்க்கம் எப்படி இருக்கும்னு கேட்கறதுக்கு பதிலா நல்ல மனசோட இருக்கிறது தான் உண்மையான தெய்வீகம். அந்த தெய்வம் நமக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றார். சரி, அடுத்ததா புத்த துறவிகளுக்கான சங்கத்துக்கான சில குறிப்புகள் இருக்கு. ஆமா, இது துறவிகளுக்கு நேரடியா சொல்லப்பட்டாலும் இதுல நமக்கும் சில பாடங்கள் இருக்கலாம்னு நினைக்கல. கண்டிப்பா. துறவி ரொம்ப பணிவா, கட்டுப்பாடுள்ளவரா, அமைதியா இருக்கணும்னு சொல்றார். அவங்க பயன்படுத்துற கிண்ணும் ஆடை எதுவுமே அவங்களுக்கு சொந்தமில்ல. ஓ. அதெல்லாம் புத்த சாசனத்துக்கு மக்கள் கொடுத்த கொடை. அதனால தங்களோட கடமைகளை ரொம்ப கவனமா, நன்றியோட செய்யணும். ஒரு துறவியோட உண்மையான சொத்து அவரோட 8 அத்தியாவசிய பொருட்கள் தான். மத்ததெல்லாம் கூடுதல். இந்த உடம்பு கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பயிற்சி செய்ய கிடைச்ச ஒரு கருவிதான். அதை நல்லபடியா பயன்படுத்திக்கணும், முழுமையா பயிற்சிக்கு அர்ப்பணிக்கணும். இந்த பற்றின்மை, எளிமை எல்லாம் நமக்கும் பொருந்தும் இல்லையா? நிச்சயமா, எல்லாருக்கும் பொருந்தும். தியானத்துல இருக்கிற துறவி எல்லா நேரமும் தியான நிலையில இருக்கணும். சாப்பிடும்போது கூட அதை வெறும் உடலுக்கு தேவையான தாதுக்களா பார்க்கணும். சுவை முக்கியம் இல்லையா? சுவையா இருக்கா இல்லையாங்கிறத அறிஞ்சுக்கணும். ஆனா அதுல ஒட்டக்கூடாது. ஆஹா நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படுறதோ, இது நல்லா இல்லைன்னு வெறுக்கிறதும் கூடாது. அதிகமா சாப்பிடுறதும் அதிகமா தூங்குறதும் தியானத்தை பலவீனப்படுத்தும். புலன்களை எப்பவும் கட்டுக்குள்ள வைக்கணும்னு சொல்றார். அது எப்படி? கண்ணு ஒரு உருவத்தை பாக்குது, காது ஒரு சத்தத்தை கேக்குதுன்னா அதுக்கு மனசு எப்படி எதிர்வினை ஆற்றுதுன்னு கவனிக்கணும். பிடிக்குதா, பிடிக்கலையா, அலட்சியமா இருக்கா, அந்த எதிர்வினைய கவனிக்கணும். இதுவும் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி மாதிரி. ஆமா. அப்புறம் வெறும் புத்தக அறிவை விட இந்த உடம்பையே ஆராய்ஞ்சு பாக்குறது நல்லதுங்கிறாரு. அபிதமம் மாதிரி நூல்களை நுணுக்கமா படிச்சு மனப்பாடம் பண்ணாலும் அது வெறும் ஞாபகத்துல இருக்கிற தகவல் தான், நேரடி அனுபவ அறிவு இல்ல. அமைதியான மனசோட இந்த உடல் எப்படி இயங்குது, மனசு எப்படி இயங்குதுன்னு சரியா விசாரிச்சு பாக்குறது தான் உண்மையான தம்மம். இது வெறும் தியரி இல்ல, பிராக்டிக்கல். ஆசிரியர்கிட்ட வழிகாட்டுதல் கேட்கும்போது அவர் சொல்றபடி பயிற்சி செய்ய தயாரா இருக்கணும்னு சொல்றாரு. நம்மளோட பிடிவாத குணங்களை மெருகேத்து அவர் அனுமதிக்கணும். ஆமா, உடம்பு சரியில்லாதப்ப கூட அதுவே சிறந்த ஆசிரியருங்கிறார். உடம்பு எப்படி ஆசிரியரா இருக்க முடியும்? ஏன்னா உடம்பு ஒவ்வொரு கணமும் நிலையாமை,
துன்பம் அனாத்தாங்கிற தம்மத்தை போதிச்சுக்கிட்டே இருக்கு. வலி அசௌகரியம் எல்லாம் தம்மத்தோட பாடம். அதனால வெளியில போய் குருவை தேட வேண்டாம், உடம்பே குரு என்கிறார். பயம் வந்தா கூட அதையும் ஒரு ஆசிரியரா பயன்படுத்தலாம்னு சொல்றாரு. ஆமா, ஒரு துறவி பயந்தப்போ அவருக்கு வழிகாட்டியிருக்கார். பயம் வரும்போது மனச புத்தோ இல்ல வேற தியான பொருளுக்கு திருப்புங்க. பயம் எப்படி தோன்றுது, அதுக்கு என்ன காரணம்னு பாருங்க. அப்புறம் அது எப்படி தானா மறைஞ்சு போகுதுன்னு கவனிங்க. இது பயத்தோட சண்டை போடுறதில்ல, ஞானத்தோட அதை சிந்திச்சு பாக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப பிராக்டிக்கலான வழிகாட்டுதல்கள் இதெல்லாம். சரி, இறுதியா விடுதலை, நிப்பானம், அத பத்தி என்ன சொல்றார்? இதுதான் பாதையோட அல்டிமேட் இலக்கு இல்லையா? ஆமா, தம்மத்தை பாக்குறதுனா என்னன்னு சொல்றார். நம்ம மனசுல வர்ற கோவம், பயம், அன்பு, வெறுப்பு இது எல்லாமே வெறும் மரபு, கன்வென்ஷன் அல்லது சமூகம் வச்ச பேரு, அக்ரிமெண்ட் தான்னு உணர்றது தான். மரபு, கன்வென்ஷன். ஆமா, இதுக்குன்னு நிரந்தரமான உண்மையான இருப்பு இல்லேன்னு புரிஞ்சுக்கிறது. இந்த அறிவு தான் விடுதலைக்கு வழிவகுக்கும். எல்லாமே இப்படி சமூக உடன்படிக்கைகள் தான் அப்படின்னு எவ்வளவு ஆழமா சிந்திக்கிறோமோ அவ்வளவு தெரிவு கிடைக்கும். அப்போ பேராசை, வெறுப்பு அறியாம தானா குறையும். மனசு உண்மையான வெறுமைய, அந்த முழுமையான அமைதிய, சுதந்திரத்தை உணரும். புத்தோங்கிற வார்த்தைக்கு அவர் சொல்ற விளக்கம் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, புத்தொன்னா அறிபவர், எல்லாம் நிலையற்றது, துன்பம் அணத்தான்னு அறிபவர், விழித்தெழுந்தவர், இந்த இன்பத் துன்ப மாயையிலிருந்து மகிழ்ச்சியானவர், எல்லாம் ஆன்மா அற்றது, வெறுமையானதுன்னு உணர்றதால வர்ற நிரந்தரமான மகிழ்ச்சி. ஆனா ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கறார். அந்த வெறுமை மேலேயே ஒரு பற்று வந்துட்டா அது உண்மையான வெறுமை இல்லேன்னு. கரெக்ட், ரொம்ப முக்கியம் அது. மனசுல எது மிச்சம் இருந்தாலும் ஆசை, பற்று ஏதோ ஒரு மூலையில ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா கேடுகள் இன்னும் முழுசா அழியலேன்னு அர்த்தம். மனசு விருப்பு வெறுப்புல சிக்காம நடுநிலையில இருக்கிறது தான் தம்மத்தை உணரதுக்கான நேரடி வழி. நல்லது கெட்டது எது வந்தாலும் அது தோன்றி கொஞ்ச நேரம் இருந்து மறையும்னு நினைவாற்றலோட பார்க்கணும். ரெண்டுமே நிலையாற்றது, ரெண்டுமே ஒரு வகையில துன்பம் தான். மனசும் சரி, பொருளும் சரி, எல்லாமே அனிச்ச, துக்கம், அனத்தா. இதோட உச்சகட்ட உணர்வு தான் வெறுமையை உணர்றது. அப்போ பேராசை, வெறுப்பு, அழியாமை இதெல்லாம் நீங்க மனசு தூய்மையாகி பிரகாசமாகும். நான் என்னுடையதுங்கிற அந்த அகங்காரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கைவிடணும். கோபம் வந்தா கூட அதனால வர்ற பழிவாங்கிற உணர்ச்சிகள் மனசுல தங்காது, அது நம்மள பாதிக்காது, வருத்தங்கள் வராது. புத்தர் சொன்னதா ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றார். காலம்ங்கிறதே கிடையாது. காலம் இல்லையா? டைம். ஆமா, அது ஒரு பொருளும் இல்ல, மன நிகழவும் இல்ல. அது இந்த உலகத்துல நம்மால பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் இல்ல. நான், நீ, சரி, தவறு, ஆண், பெண், இளமை, முதுமை எல்லாமே நாமளா வச்சுக்கிட்ட மரபுகள் தான், கன்வென்ஷன்ஸ் தான். இது ரொம்ப ஆழமான கருத்து. ஜீரணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டா கடைசியில என்ன மிஞ்சும்? இந்த கேள்விக்கு அஜானானன் என்ன பதில் சொல்றார்? எதுவும் மிஞ்சாதுன்னு சொல்றாரு. எதுவுமே மிஞ்சாதா? ஆமா, ஏதாவது மிஞ்சனா இன்னும் துன்பம் இருக்குன்னு அர்த்தம். உண்மையிலே எல்லாத்தையும் விட்டுவிடும்போது அந்த விட்டுவிடுபவரும் கூட மறைஞ்சிடுவார். அந்த நான்கிற உணர்வும் போயிடும். தூய்மையான மகிழ்ச்சியும் அமைதியும் கொண்ட பற்றற்ற நிலை மட்டும்தான் இருக்கும். ஆனா அதை அனுபவிக்கவோ அது மேல பற்று வைக்கவோ யாரும் இருக்க மாட்டாங்க. அது ஒரு நிலை, அவ்வளவுதான். அஜான்சா சொன்ன மாதிரி தம்மத்தை உணர்றதுக்கான வேகமான வழி ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது. இதோட ஆழமான பொருளை நாம நிதானமா சிந்திச்சு பார்க்கணும். நிச்சயமா. அஜான் ஆனானோட இந்த சிந்தனைகள் உண்மையிலே ரொம்ப ஆழமானவை. தியானம், துன்பத்தை புரிஞ்சுக்கிறது, அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், அப்புறம் அந்த இறுதி விடுதலையை நோக்கிய பாதைன்னு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான வழிகாட்டுதலை கொடுக்குது. இது வெறும் ஏட்டுச்சுரைக்கா இல்ல, நேரடி அனுபவத்துல விளைஞ்ச ஞானம். கண்டிப்பா. தானம், ஒழுக்கம், தியானம்ங்கிற அந்த 3 பயிற்சி நிகழ்காலத்துல மனசை நிறுத்துறது, நிலையாமை, துன்பம், ஆன்மா அற்ற தன்மை பத்தின ஆழமான புரிதல், கடைசியா எல்லாத்தையும் பற்றற்று விட்டுவிடுதல். இதுதான் இந்த போதனைகளோட சாராம்சம்னு சொல்லலாம். சரி, இந்த கலந்துரையாடல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு இறுதிச் சின்வனை இதுவா இருக்கலாம். அஜான் ஆனான் சொல்ற மாதிரி மனம்ங்கிறது நிகழ்காலத்துல தொடர்ந்து இருக்கிற ஒரு உணர்தல் நிலை, அவேர்னஸ். உங்க அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு கணத்திலையும் இந்த உணர்தல் நிலையை நீங்க எப்படி தக்க வச்சுக்க போறீங்க? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து சிந்திங்க, உங்க புரிதலை ஆழமாக்குங்க.